கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமா? நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை
நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எந்த சூழ்நிலைகளானாலும் அவர் நன்மையாக அதை மாற்றித்தர வல்லமையுடையவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே இந்த தேவ மனிதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுகிறவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வர வேண்டும், பிரச்சனைகள் வர வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கே அதைத்தான் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அவரிடத்தை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதான். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது? நாம் வெளிப்படையாய் பார்க்கும் பொழுது அது தீங்கு போல தோன்றுகிறதே. வெளிப்படையாய் பார்க்கும் பொழுது இழப்புகளாய் தோன்றுகிறதே. வெளிப்படையாய் பார்க்கும் பொழுது சிறைப்பட்ட அனுபவமாய் காணப்படுகிறதே. ஆனால் ஒருவேளை உலகத்தார்களின் பார்வையிலே அவைகள் அப்படி காணப்படலாம். ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ளாக பொறுமையோடு காத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே அந்த தீமைகள் ஆண்டவர் நன்மையாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காலங்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை இன்றைக்கு கிருபையாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? எவ்வளவோ தீமைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயும் கூட அப்படித்தான் பல நெருக்கங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் என்னை தாழ விடவில்லை. ஹல்லேலூயா! அவர் பாரபட்சம் இல்லாத தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன். என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களையும் உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் என்னோடு ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு தீமையாய் காணப்படுகிறது என்றால் அதை ஆண்டவர் நன்மையாய் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே
ஏற்படுகிற இன்னல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோயின் கொடூரங்கள், ஆண்டவரே சகலமும் நன்மைக்கேதுவாய் மாற்ற நீர் வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ஒரு கண்டிஷன் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று அந்த ஒரு கண்டிஷன் நீங்க வச்சிருக்கிறீங்க. இதுவரையிலும் நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கவில்லையப்பா. இதுவரையிலும் நாங்கள் உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. தேவரீர், இன்றைக்கு எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள் ஆண்டவரே, நீர் இவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றித்தர வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. என்ன சோர்வுகள் இவர்களை இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், என்ன துன்பத்திலே இவர்கள் இன்றைக்கு மூழ்கி போய் இருந்தாலும், ஆண்டவரே நீர் விடுதலை தர வல்லமையுடையவர் ஐயா. ஆமாப்பா, மனம் இறங்குங்க, கிருபை செய்யுங்க தகப்பனே. இவர்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக இந்த காணொலியை பார்த்து விட போதாதப்பா. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. மனம் இறங்குங்க, கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு விடுதலை நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மற்றவர்களும் விடுதலை பெறும்படியாக இந்த காணொளியை முடிந்தவரை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.